கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தினரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆம், இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்முடைய கிரியைகளை எல்லாம் அறிந்திருக்கிறாராம். ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், நான் நல்லது செய்கிறேன், எல்லாமே நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்திற்கான பாதைகள் இன்னும் திறக்கப்படலையே, இன்னும் என ஊழிய பாதையில் எனக்கு ஒரு திறந்த வாசல் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கிரியைகளையும் அறிந்திருக்கிறாராம். நீங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் செய்கிற எல்லா உதவிகள், நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பலன்தான் இருந்துதான். ஆனால் நீங்கள் அவர் நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டபடியினால இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு திறந்த வாசலை தேவன் தருகிறார். அது இனிமேல் ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. இதை சொல்லுகிறவர் யார்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற வல்லமையுள்ள தேவன் இதை இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் திறந்துட்டார்னா இனிமே எந்த மனுஷர்களும் உங்க வாழ்க்கையில எந்த கதவுகளையும் இனி அடைக்க முடியாது. இந்த நாள்ல இருந்து நீங்க இதை உண்மையாய் விசுவாசித்து இந்த வார்த்தையை கேட்டு நீங்க ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பாராத இடங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க திறந்த வாசல்களை தேவன் தந்து உங்களை முன்னேற்றும்படியான, உங்க ஊழியங்கள் செழிக்கும்படியான, தழைக்கும்படியான காரியங்களை தேவன் நிச்சயம் செய்வார். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக உங்களுக்கு நிச்சயம் தருவார். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், யூதர் அல்லாதிருந்தோம் யூதர் என்று பொய் சொல்ற சில கூட்டங்கள், சாத்தானுடைய கூட்டத்தை நமக்கு அவர் தருவார். ஒருவேளை உங்க கூட அப்படிப்பட்ட மக்கள் இருக்கலாம். ஆனா அவர்களும் வந்து அறிந்து கொள்ளுவாங்களாம், தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறத அவர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வாரா. எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்ற நம்ம இன்றைக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். மீகா 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இன்றைக்கு நீங்க போற வழியெல்லாம் என்னெல்லாம் தடை இருக்குதோ அதை எல்லாத்தையும் நீக்கி போடுகிற நம்முடைய தகப்பன் சர்வ வல்லமையுள்ளவர், எல்லா தடைகளையும் உடைக்கிறவர் நமக்கு முன்பாக, ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக நடந்து போகிறாராம். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். எல்லா தடைகளையும் நீங்க நீக்கி வாசல்ல உட்பிரவேசித்து அதை நீங்க கடந்து போவீங்க. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இன்றைக்கு என்னென்ன தடைகள் உங்க வாழ்க்கையில பூட்டப்பட்டு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிறவர் அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இனி இதுவரைக்கும் நீங்க ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் எந்தெந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு, திறந்தா நல்லா இருக்கும், இங்கிருந்து எனக்கு ஒரு பதில் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, எல்லா கதவுகளையும் தேவன் இன்றைக்கு திறக்கிறார். இனி ஒரு மனுஷனும் அதை பூட்ட முடியாது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இடைப்பட்ட உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி அப்பா திறந்த வாசல்களை இனி எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறீர். அப்பா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். இன்றைக்கு எங்களுக்கு அனுகூலமான வாசல்களை நீர் திறந்தபடியினாலே இனி ஒரு மனுஷனும் எந்த கதவுகளையும் எங்களுக்கு அடைக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பனே, அப்பா, நீர் எங்கள் மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்னவர். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இனி எங்க வாழ்க்கையில நீர் செய்து தரப்போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நீர் நடந்து போகிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் உடைத்து
அப்பா, எல்லா வெண்கல கதவுகள் அப்பா எல்லாவற்றையும் உடைத்து பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.